بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وصحبه الكرام أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது குறித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் நம்மை அடைந்திருக்கிற புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய பார்வைக்கு அவ்வப்போது எடுத்துச் சொல்லப்பட்டு அதை இந்த சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிற நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த மாதம் எதன் அடிப்படையில் இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிலையை பெற்றிருக்கிறது என்று சிந்தித்தால், திருக்குர்ஆன் அதற்கு சொல்லுகிற பதில் ஒன்றே ஒன்றுதான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய மாதம்தான் ரமலான் மாதம் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி இருப்பதிலிருந்து, அல்லாஹ்வுடைய இறுதி வேதம், மனித குலத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த அந்த இறுதி வேதம் இந்த பூமிக்கு வருவதற்கு அல்லாஹு தஆலா தேர்வு செய்த மாதம் ரமலான் மாதம் என்ற ஒரே காரணத்தினால், குர்ஆனுடைய தொடர்பை பெற்றிருக்கிற ஒரே காரணத்தினால் இந்த மாதம் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய வருகை நமக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த உண்மையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. குர்ஆன் எதோடெல்லாம் தொடர்பு படுமோ, குர்ஆனை யாரெல்லாம் தன்னோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ரமலான் மாதம் எப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிறப்பிற்குரியதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதோ, அதே மாதிரியான நிலையை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்குவான் என்ற ஒரு தத்துவத்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன என்பதை பல்வேறு இடங்களில் பல்வேறு கோணங்களில் தெளிவுபடுத்துகிறார். அப்படி தெளிவுபடுத்துகின்ற இடங்களிலெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பண்புகளை எல்லாம், குணநலன்களை எல்லாம் ஒரு மனிதன் தன்னகத்தே கொண்டு குர்ஆனைய வாழ்க்கை முறைக்கு அவன் தன்னை உட்படுத்திக் கொண்டான் என்று சொன்னால், ரமலான் மாதம் எப்படி பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கிறதோ அதே போன்று அவருடைய வாழ்க்கையும் பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் சிறப்பிற்குரியவராக இருப்பான் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்க, மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, குர்ஆனிய பண்புகள் என்ன, குர்ஆன் என்ன மாதிரியான பண்புகளை மனித குலத்திடமிருந்து எதிர்பார்க்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகின்ற போது,
சூரத்துல் ஃபுர்கானிலே கிட்டத்தட்ட 63வது வசனத்திற்கு பிறகுள்ள அந்த வசனங்களை எடுத்து பார்த்தால் இபாதுர் ரஹ்மான் என்று தொடங்குகிற அந்த வசனங்களிலே மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, குர்ஆன் என்ன மாதிரியான பண்புகளை மூமின்களிடத்திலே எதிர்பார்க்கிறது, என்ன மாதிரியான பண்புகளை மூமின்கள் பெற்றிருப்பார்களே ஆனால் அவர்கள் சிறப்பிற்குரியவர்களாக பரக்கத்திற்குரியவர்களாக திகழ்வார்கள் என்பதையெல்லாம் அந்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே சூரத்துல் ஃபுர்கானிலே 63வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா வஇதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால் மூமின்களுடைய பிரத்யேகமான தன்மைகளும் பண்புகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பூமியில் நடந்து சென்றார்களே ஆனால் கர்வத்தோடு நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லுகிற பண்பை பாருங்கள். மூமின்களுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பூமியில் நடக்கின்ற போது அமைதியோடும் ஆணவம் இல்லாமல் அவர்கள் நடப்பார்கள், கர்வத்தோடு அவர்கள் நடக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே அறிவீனர்கள் வாதம் செய்வதற்கு உட்பட்டால் காலு சலாமா சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். அறிவீனர்களோடு ஒரு மூமின்கள் ஒருபோதும் வாதம் செய்ய மாட்டார்கள். அறிவற்றவர்களோடு பேசுகிற நிலை மூமின்களிடத்திலே இருக்காது என்று 2 விஷயங்களை முதலாவது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதிலே முதலாவது சொன்ன செய்தியை பாருங்கள். மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய பிரத்யேகமான தன்மை என்ன என்று இறைவன் பட்டியலிடுகின்ற போது அவர்களுடைய நடை அமைதியாக இருக்கும், கர்வம் இல்லாமல் இருக்கும், ஆணவத்து அவர்கள் அடைய மாட்டார்கள், தற்பெருமை என்பது மூமின்களிடத்திலே இருக்காது என்ற கருத்துப்பட இறைவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரி, யாருடைய உள்ளத்திலே ஒரு சிறு அளவு தற்பெருமை இருக்குமோ அவர் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டார். எத்தனை அமல்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு உன்னதமான இபாதத்துக்களிடத்தில் இருந்தாலும் சரிதான், கோடிக்கணக்கான ரூபாய்களை தர்மமாக கொடுக்கின்ற அந்த நிலை அவர்களிடத்தில் இருந்தாலும் சரிதான், தற்பெருமை என்பது கொஞ்சம் போன்று குறைந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் இருக்குமையானால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். சொர்க்கம் செல்வது அவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌமுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் எப்படி நினைக்கிறார் என்று சொன்னால் தான் அணிகின்ற ஆடைகள் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தான் அணிகின்ற செருப்புகள் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவும் தற்பெருமையை சார்ந்ததா என்று ஒரு சஹாபி கேட்கிறார். பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, கடிகளவு தற்பெருமை இருந்தாலும் அவர் சுவனம் செல்ல மாட்டார் என்று சொன்னவுடன் இந்த சஹாபி கேட்கிறார், ஒருவன் தன் ஆடை அழகாகவும் கம்பீரமாகவும் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு தக்கவாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், செருப்பு நல்ல தரமானதாக அணிய வேண்டும் என்று விரும்புகிறார், தான் பயன்படுத்துகின்ற வாகனம் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற கருத்துக்கள் அவர் கேட்கிறார். இதுவெல்லாம் தற்பெருமையை சார்ந்ததாகுமா என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். உங்களுடைய ஆடைகள் அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுடைய அணிகின்ற செருப்புகள் அழகாக இருப்பதை, நீங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் அழகாக இருப்பதை எல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு தக்கவாறு உயர்தரமான ஆடைகளை அணிவது, உயர்தரமான பொருட்களை பயன்படுத்துவதெல்லாம் தற்பெருமையில் சேர்ந்ததல்ல என்று தெளிவுபடுத்திய நபி அவர்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள், தற்பெருமை என்றால் என்ன தெரியுமா? இஸ்லாமிய பார்வையிலே குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே தற்பெருமை என்றால் என்ன தெரியுமா? அல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வ அன்துன் நாஸ். 2 விஷயங்களை பெருமானார் சொன்னார்கள். முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, தற்பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக்கி வ அன்துன் நாஸ். பத்ருல் ஹக்கி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் உண்மையை மறுப்பதும்
பிறரை கேவலமாக கருதுவதும் தான் தற்பெருமை என்று பெருமானார் சொன்னார். உண்மையை மறுப்பதும் பிறரை அடுத்தவர்களை தான் உயர்தரமான ஆடைகள் அணிவது மார்க்கத்தில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் தான் உயர்தரமான ஆடை அணிந்திருப்பதினால் அடுத்தவனை கேவலமாக நினைப்பது இருக்கிறது அல்லவா, தான் வசதியாக வாழ்வதனால் அடுத்தவர்களை மட்டமாக நினைக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது அல்லவா, அதுதான் தற்பெருமை. உண்மையை மறுப்பதும் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும் தான் தற்பெருமையை சார்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உண்மையை மறுப்பதென்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு செயலை செய்கிறோம், அது தவறு என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது, அது தவறு என்பதுதான் உண்மை. ஆனாலும் கூட நம்முடைய மனோநிலை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் செய்வதை தவறு கண்டுபிடிப்பதா, நான் செய்கின்ற தவறை நான் திருத்திக் கொள்வதா, நீ சொல்லி அதை நான் திருத்திக் கொள்வதா என்ற அந்த ஆணவ போக்கு இருக்கிறதல்லவா, இதுதான் தற்பெருமையினுடைய முதன்மையான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நான் செஞ்சாது சரியாக இருக்கும், இவர் சொல்லி நான் என்ன கேட்கிறது, நீ சொல்லி கேட்கிற நிலைமையிலேயா நான் இருக்கேன் என்று தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் கூட அந்த தவறுதான் என்பதுதான் உண்மை, அந்த உண்மையை மறுக்கிற நிலை இருக்கிறது அல்லவா, இது தற்பெருமையினுடைய முதன்மையான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தியை பாருங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரபீஅத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை. இது முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. என்ன பிரச்சனை என்றால், ஒரு நிலம் சம்பந்தமாக ஒரு தகராறு. என்ன தகராறு? ரெண்டு பேருடைய நிலங்களும் அடுத்தடுத்த இடத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய இடமும் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலமும் அடுத்தடுத்ததாக இருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய ஒரு பேரித்த மரத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை. இவர் சொல்லுகிறார் இது என்னுடைய இடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, இது என்னுடைய இடத்தில் தான் இருக்கிறது என்று. மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்த மரம் விஷயத்தில் ரெண்டு சஹாபிகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய இடத்தில் இருக்கிறது, ரபீஆவை மறுக்கிறார். ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதம் முற்றிக்கொண்டே செல்லுகிறது. கடைசியில் ஒரு கட்டத்தில் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கொஞ்சம் அவருடைய மனம் புண்படும்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார். அது என்ன வார்த்தை என்பது ஹதீஸில் இல்லை. ரபீஆவினுடைய மனம் வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு வார்த்தையை அபூபக்கர் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தியவுடன் வேண்டும் என்று அவர்கள் பயன்படுத்தவில்லை, யதார்த்தமாக கோபத்தில் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் உங்கள் அடுத்த சில வினாடிகளில் தான் பயன்படுத்திய வார்த்தை தவறானது என்பதை அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் பக்குவப்படுத்தி இருந்தார்கள். வேண்டுமென்று அவர்கள் தவறுகள் செய்ய மாட்டார்கள். தவறு அவர்களையும் மீறி நிகழ்கிற போது அது தவறு என்று உணர்கிற பட்சத்தில் உடனடியாக அதிலிருந்து திருத்தி அமைத்துக் கொள்கிற ஒரு வழக்கம் அவர்களிடத்திலே பரவலாக எப்பொழுதும் உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், ஆவேசத்திலே கோபத்திலே இப்படி பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தி விட்டோமே என்று தன்னுடைய தவறை உணர்ந்தவர்களாக அடுத்த சில வினாடிகளில் ரபீஆவிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல் ரபீஆவை பார்த்து சொன்னார்கள், நான் பயன்படுத்திய அதே வார்த்தையை என்னை பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்கள், பணிக்கு பணியாக ஆகிவிடும், அதுதான் அதற்கு தண்டனையாக இருக்கும். நான் சொன்ன அதே வார்த்தையை என்னை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி விடுங்கள், அப்படி என்றால் நான் குற்றவாளி இல்லாமல் ஆகிவிடுவேன் என்று சொன்னவுடன் அதற்கு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரியாதையை உணர்ந்து வைத்திருந்ததின் காரணமாக, இல்லை அபூபக்கர் அவர்களே, நீங்கள் ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டீர்கள், அதற்காக அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிற அருகதை எனக்கு இல்லை, நான் ஒரு சாதாரணமானவன், உங்களுடைய நிலையோ எங்கோ இருக்கிறது, அதனால் அந்த வார்த்தையை ஒருபோதும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னை பார்த்து நீங்கள் அதே வார்த்தையால் திட்ட வேண்டும்,
அப்படி திட்டவில்லை என்று சொன்னார், இது விஷயமாக நான் பெருமானாரிடத்திலே முறையிடுவேன் என்று சொல்லதற்கு பிறகும் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். நேர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ரபியாவும் வருகிறார். நடந்த விவரங்களை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அதற்கு பரிகாரமாக என்னை பார்த்து அதே வார்த்தையை சொல்லும் என்று சொன்னேன், ஆனால் அவர் சொல்ல மறுக்கிறார், அதனால் உங்களிடத்திலே வந்து சொல்லுகிறேன் என்று சொன்னவுடன் பின்னால் வந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் விசாரிக்கிறார்கள். நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுகிறார்கள். அபூபக்கர் உணர்ச்சி வசப்பட்டு என்னை பேசிவிட்டார்கள், தவறுதலாக பயன்படுத்த அந்த வார்த்தையை தவறு என்றவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், திரும்ப அந்த வார்த்தையை என்னை பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் மறுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபியாவே நீங்கள் சரியாகத்தான் நடந்திருக்கிறீர்கள், அவர்கள் வேண்டுமென்றே பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, ஏதோ யதார்த்தமாக வந்துவிட்டது, அந்த தவறை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தான் செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தவில்லை, நான் சொன்னது சரிதான் என்று அவர்கள் நியாயப்படுத்தவில்லை, அது தவறு என்று உணர்ந்து கொண்டவுடன் அந்த தவறை தவறு என்று ஒத்துக்கொண்டார்கள் அல்லவா, அது அவர்களுடைய பெருந்தன்மை. இருந்தாலும் அவர்கள் உங்களை பார்த்து இப்படி சொல்ல சொல்லி வற்புறுத்துகிறார்கள். நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பானாக என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் அதற்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்று சொன்னதற்கு பிறகு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய முன்னிலையிலே நின்று கொண்டு யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, நீங்கள் ஏதோ தெரியாமல் பயன்படுத்தி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்காமல் மன்னிப்பானாக என்று ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோமே. இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். சத்தியத்தை மறுப்பது தற்பெருமையினுடைய அடையாளம், உண்மையை மறுப்பது தற்பெருமையினுடைய அடையாளம். உண்மை எது? தான் தவறு செய்தாலும் அது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா, அது உண்மை. அதற்கு மாற்றமாக நடந்தான் என்று சொன்னால் நான் எப்படி இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும், நான் எப்படி இதிலிருந்து பின்வாங்க முடியும் என்று நினைப்பது தற்பெருமையினுடைய முதல் படிநிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவதாக அந்த செய்தியிலே வரக்கூடிய தகவல், மக்களை வகம்துன்னார், பிறரை கேவலமாக கருதுவர். தான் தான் உயர்ந்தவர், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, மற்றவங்களெல்லாம் கேவலமானவங்க, அவங்க வசதியா, நாம் வசதியாக இருப்பதினால் ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது இருக்கிறவல்லவா, இது தற்பெருமையினுடைய இரண்டாம் நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிலை, அடுத்தவர்களை கேவலமாக நினைக்கின்ற நிலை, ஒரு மனிதனிடத்தில் எப்பொழுது அதிகமாக வர ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது அது அவருடைய ஈமானுக்கு பல நேரங்களில் ஆபத்தாக வந்து அமைந்து விடுகிறது என்பதற்கும் இஸ்லாமிய வரலாறு நெடுக நிறைய சான்றுகளை சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிகாலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார். ஷாம் தேசத்தினுடைய கவர்னர்களில் ஒருவர் ஜபலா இப்னு ஐஹம் என்பவர். இவர் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர் மாறிவிடுகிறார், தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்டதற்கு பிறகு மரியாதை நிமித்தமாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு அவர் மதீனாவிற்கு வருகிறார். அவருடைய இஸ்லாத்தை ஏற்ற அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே உள்ளவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவரை பின்பற்றி அவருடைய மக்களும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது ஒரு வசந்தமான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையில் அவரை ரொம்ப கண்ணியப்படுத்தி சந்தோஷத்தோடு அவரை வரவேற்று அவரை கண்ணியப்படுத்தினார். இப்படி இருக்கும்போது அவர் வந்த நேரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு அவர் வந்த காலகட்டம் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டம். துல்ஹஜ் மாதத்துடைய சமீபத்தில் அவர் வந்திருக்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஷாம் தேசத்திலிருந்து இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து விட்டீர்கள், ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எனவே மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், நீங்களும் இந்த ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர் அதை ஏற்றுக்கொண்டு மதீனாவிலே சில தினங்கள் தங்கியிருக்கிறார்.
அதற்கு பிறகு மக்காவிற்கு பயணப்பட்டு ஹஜ்ஜுடைய அமல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். துல்ஹஜ்ஜுடைய மாதம். இப்படி ஹஜ்ஜுடைய அமல்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் காபத்துல்லாவை அவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். ஜபலா இப்னு ஐஹம் என்ற அந்த ஷாம் தேசத்தினுடைய கவர்னர் இஸ்லாத்தை சமீபத்தில் ஏற்றிருக்கிற நிலையில் காபத்துல்லாவை அவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது பின்னால் வந்த ஒரு சாதாரண கிராமவாசி அவருடைய ஆடையில் மிதித்து விடுகிறார். இவர் ஒரு பெரிய அரசருடைய நிலையில் இருந்தவர், கவர்னராக இருப்பவர், மரியாதையாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர். சாமானியர்கள் அவர்களை அவ்வளவு சாதாரணமாக நெருங்க முடியாது என்ற அந்த நிலையில் அவர் வாழ்ந்தவர் என்பதனால் அவருக்கு இது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக தெரிகிறார். பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண கிராமவாசி இவருடைய கீழாடையில் மிதித்து விடுகிறார். உடனே கோபப்பட்டவராக ஆணவத்தோடு அவரை கடுமையாக தாக்க ஆரம்பித்து விடுகிறார். நான் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் உள்ளவன், நீ ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஏழை, என்னை வந்து மிதிக்கின்ற அளவிற்கு, எனக்கு நெருக்கமாக வருகிற அளவிற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று சொல்லி அந்த ஏழையை, சாதாரண அந்த கிராமவாசியை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் கடுமையாக தாக்கி விடுகிறார். எந்த அளவிற்கு என்றால் ஒரு சில அறிவிப்புகளிலே வருகிறது, அந்த ஜபலா என்பவர் தாக்கியது அவருடைய ஒரு கண் சேதமடைந்து விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு கண்மூடித்தனமாக அவர் தாக்கி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாது. இவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது அது நடந்து விடுகிறார். அவருக்கு என்ன எண்ணம் என்றால், நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருந்தவன், எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருப்பவன், நாமும் இவரும் சமமாக முடியுமா? நமக்கு பக்கத்தில் வருவது இவருக்கு தகுதியானதில்லையே. அப்படி இருக்கிற போது என்னுடைய ஆணையை வந்து மிதிக்கின்ற அளவிற்கு, எனக்கு நெருக்கமாக வருகிற அளவிற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? நீ அவ்வளவு பெரிய நபராக ஆகிவிட்டாயா என்ற அந்த ஆணவத்திலே அவரை ரொம்ப மட்டமாக கருதியதின் விளைவாக கண்மூடித்தனமாக அவரை தாக்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த தவாஃபுடைய நிலைகள் எல்லாம் முடிந்து ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விடுகிறார். இந்த பிரச்சனை ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த கிராமவாசி வந்து முறையிடுகிறார். காபத்துல்லாவிலே எல்லோரும் சமமாக பார்க்கப்பட வேண்டிய அந்த இடத்திலே அங்கே விஐபி தரிசனம் என்பது கிடையாது, தனியான வரிசை என்பது கிடையாது. அங்கே ஆண்டியும் சாதாரணமான நிலையில் உள்ளவரும் அரசனும் சமம்தான் என்ற நிலை பார்க்கப்படுகிற அந்த மண்ணிலே இப்படி என்னை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டார், நான் தெரியாமல் மிதித்ததற்காக என்னை இப்படி தாக்கிவிட்டார் என்று அவர் புகார் சொன்னவுடன் ஜபலாவை அழைத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். அவர் ஆமாம், நடந்தது உண்மைதான், என்ன தைரியம் இருந்தால் எனக்கு பக்கத்தில் வருவார், என்னை மிதிக்கின்ற அளவிற்கு இவருக்கு எப்படி தைரியம் வந்தது? இவரும் நானும் சமமாக முடியுமா? அவருடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன என்று அவர் ஆணவத்தோடு பதில் சொல்லுகிறார். இப்பொழுது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஈமான் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கிறார். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு எல்லாம் இங்கே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு சமநீதி தான் இங்கே எல்லோருக்கும் வழங்கப்படும். சமூக நீதிகளை எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தாழ்வையும் இந்த மண்ணிலே எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னித்து விட்டால் பிரச்சனை இல்லை, அப்படி மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லி மறுத்தார் என்று சொன்னால், நீங்கள் தாக்கியதை போன்று அவர் உங்களை தாக்குவார். இதுதான் இந்த மண்ணினுடைய நீதி என்று அதற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அந்த தீர்ப்பை அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காதவராக, அவரும் நானும் சமமாக முடியுமா? அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சாமானியனும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவரும் எப்படி ஒன்றாக முடியும்? நீங்கள் எப்படி இப்படி ஒரு நீதியை சொல்லலாம் என்று மீண்டும் அவர் மறுத்து பேச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய நியதி இதுதான், நீங்கள் ரெண்டில் ஒன்றுக்கு தயாராகுங்கள் என்று சொன்னவுடன் நான் சற்று யோசித்து விட்டு பதில் சொல்லுகிறேன், நாளை வரை எனக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் விடப்படுகிறார். ஒரு நாள் வரைக்கும் அவகாசம் அளிக்கப்படுகிறது. ஆனால் மறுநாள் என்ன நடந்தது என்றால், இரவோடு இரவாக அந்த ஜபலா தன்னோடு அழைத்து வந்திருந்த நபர்களையும் அழைத்துக் கொண்டு யாரிடத்திலையும் சொல்லாமல் மக்காவிலிருந்து அவர் ஷாம் நாட்டை நோக்கி விரண்டோடி விடுகிறார். மக்காவிலே இருந்தால் நாம் அவமானப்படுத்தப்படுவோம், நாம் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம், ஒரு சாமானியனிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற அவமானம் தனக்கு ஏற்படும் என்று பயந்தவராக மக்காவிலிருந்து விரண்டோடி அவர் ஷாம் தேசத்திற்கு சென்று விடுகிறார். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அப்படியே விட்டு விடுகிறார். கொஞ்ச நாள் கழிக்கிறது.
ஒரு ஆளை அனுப்பி மதீனாவிற்கெல்லாம் வந்ததற்கு பிறகு ஷாம் நாட்டிற்கு ஒரு தூதரை அனுப்பி அவரை மீண்டும் அழைத்து வர சொல்லுகிறார்கள். அழைத்து வருவதற்காக அந்த தூதர் வருகிறார். ஷாம் நாட்டிலே அவர் தன்னுடைய அரசரை நடைபெறுகிற அந்த மாளிகையிலே இருக்கிற நிலையை பார்த்தால் எப்படி இருக்கிறார் என்றால், இஸ்லாத்திற்கு வந்தவர், கிறிஸ்தவத்தை துறந்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்தவர், மீண்டும் மதம் மாறியவராக அவர் தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். தங்க தட்டிலே அவருக்கு உணவுகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்க குவளையிலே மது அருந்திக் கொண்டு அவர் ஆணவத்தோடு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அவர் மறுக்கிறார். என்னால் வர முடியாது, இந்த மார்க்கமே எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பிவிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலையை பார்த்து பரிதாபப்பட்டவர்களாக சொன்னார்கள், மது அருந்துகிற அளவிற்கு அவர் மோசமாக போய்விட்டாரா? அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி வருகிற ஒரு வசந்தமான வாய்ப்பை அவருக்கு கொடுத்தான். அந்த வாய்ப்பை இழந்துவிட்டு மது அருந்துகிற நிலைக்கு அவர் போய்விட்டார் என்று சொன்னால் இனிமேல் அவருக்கு நேர்வழி கிடைக்க வாய்ப்பில்லை, அவர் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை, அவர் வழிகேட்டிற்கு போய்விட்டார் என்று அவரை குறித்து கை செய்தமடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த வரலாற்று நிகழ்வு சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமை அவருடைய ஈமானுக்கே பல நேரங்களில் ஆபத்தாக போய்விடுகிறது. இறை நிராகரிப்பில் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு மோசமான காரியமாக தற்பெருமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நாம் சொல்லுகிறோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், தன் வாகனம் கம்பீரமாக இருக்க வேண்டும், தான் அணிந்திருக்கிற செருப்புக்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறல்ல. மாறாக உண்மையை மறுப்பதும் பிறரை கேவலமாக நினைப்பதும் தான் தவறு. அதுதான் தற்பெருமையினுடைய முதல் படிநிலைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? இதைத்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌரா. இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இறைவனுடைய அருளை பெற்ற, இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னார், அவர்கள் இந்த பூமியிலே நடந்தால் நடக்கின்ற போது அமைதியாக நடப்பார்கள், கர்வத்தோடு நடக்க மாட்டார்கள், தற்பெருமை பிடித்தவர்களாக நடக்க மாட்டார்கள். இது மூமின்களுடைய பிரத்யோகமான பண்பு என்று குர்ஆன் பட்டியலிடுவதை பார்க்கிறோம். இன்னும் பல செய்திகளை அந்த வசனங்களுடைய தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அவைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.